வீட்டில் அடுத்தடுத்து நடக்கும் மர்மங்கள். பெஸ்ட் ஓடிடி சைக்கோ த்ரில்லர் படம். கேரளா சினிமாவில் வெளியான பலருக்கும் தெரியாத ஒரு அண்டர் ரேட்டட் சைக்கோ கிரைம் த்ரில்லர் படம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரளா சினிமாவில் 2010ஆம் ஆண்டு நயன்தாரா, பிஜு மேனன், பிரகாஷ் ராஜ், மனிஷா கொய்ராலா என ஒரு மாபெரும் நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடித்து வெளிவந்த ஒரு வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் டிராமா படம்தான் எலக்ட்ரா. கேரளாவில் தனது தந்தை பிரகாஷ் ராஜுடன் வாழ்ந்து வரும் நயன்தாரா தனது அம்மாவான மனிஷா கொய்ராலாவை சந்தேகப்படுகிறார். திடீரென பிரகாஷ் ராஜ் மர்மமான முறையில் இறந்துவிட அதற்கு காரணமான தாயை பழிவாங்க துடிக்கிறார். த்ரில்லர் படங்களில் பல வகை உண்டு. அதில் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தனி ரகம். அந்த வகையில் இந்த படம் மரணத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கும் உளவியல் ரீதியான சிக்கல்களை ஆழமாக பேசுகிறது. பெரும்பாலும் ஒரே வீட்டில் நடக்கும் கதையே திடுக்கிடும் சம்பவங்களோடு அடுத்தடுத்து யூகிக்க முடியாத வகையில் ட்விஸ்ட் வைத்து மிரட்டியிருப்பார்கள். இந்த படத்தின் மேக்கிங் அப்போது பெரிதும் பேசப்பட்டது. குறிப்பாக குறைந்த வெளிச்சத்தில் திகிலூட்டும் வகையில் காட்சிகளை உருவாக்கி அதன் மூலமே ரசிகர்களுக்கு பயத்தை கொடுத்திருப்பார்கள். வழக்கமான கதைகளில் இல்லாமல் ஒரு வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் படத்தை பார்க்க விரும்புபவர்கள் அமேசான் பிரைம் மற்றும் சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் இந்த படத்தை தவறாமல் பார்த்துவிடுங்கள்.